Hi, NCERT Grade 11, Chapter 2, Structure of Atom உடைய book back question solutions பார்த்துட்டு இருக்கோம். Question number 2.20. Calculate the wavelength of an electron moving with a velocity of 2.05 into 10 to the power of 7 meter per second. ஸோ velocity கொடுத்துட்டாங்க, wavelength கேட்குறாங்க. ஸோ இது என்ன ரிலேஷன்ஷிப்லேருந்து வந்திருக்கு அப்படின்னா, this question is based on de Broglie equation. ஸோ de Broglie ஈக்குவேஷனை பேஸ் பண்ணியிருக்கு. ஸோ de Broglie ஈக்குவேஷனுடைய ஃபைனல் டெரிவேஷன் வந்து லாம்டா தட் இஸ் ஈக்குவல் டு h/mv அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ இந்த லாம்டா தான் கேட்டிருக்காங்க. ஹெச்சோட வேல்யூ நமக்கு தெரியும், 6.626 இன்ட்டு 10 to the power of -34 divided by mass of an electron என்னது 9.11 into 10 to the power of -31 kilogram into அடுத்து என்னது வெலாசிட்டி பாருங்கள் 2.05 into 10 to the power of 7 meter per second இல்லையா? ஸோ அப்போ இதை நம்ம ஒர்க் அவுட் பண்ணோம்னா ஆன்சர் நமக்கு கிடைக்கும் லாம்டா தட் இஸ் ஈக்குவல் டு 3.548 into 10 to the power of -11 மீட்டர். ஸோ ஆன்சர் நமக்கு மீட்டரில் வரும், ஏன்னா டைமென்ஷன் என்ன இருக்குது, மீட்டர் இருக்குது. ஸோ இதுக்கு நமக்கு என்ன வரும், ஜூல் செகண்ட் நம்ம எழுதுவோம். ஜூல் எப்படி எழுதிக்கலாம், நம்ம கிலோகிராம் மீட்டர் ஸ்கொயர் செகண்ட் பவர் -2 எழுதிக்கலாம். ஸோ இதை நம்ம டைமென்ஷனல் போட்டோம்னா என்ன ஆகும், நம்ம கடைசியில் மீட்டர் வந்து நமக்கு நிற்கும். ஸோ லாம்டா தட் இஸ் ஈக்குவல் டு 3.548 into 10 to the power of -11 மீட்டர், ரைட். அடுத்து அடுத்து நமக்கு 2.05 into 10 to the power of 7 meter per second கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ இந்த வேல்யூவை நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு வேல்யூ பார்த்தா நேரம் நம்ம கண்டுபிடிச்சோம். ரொம்ப சிம்பிளான கொஸ்டின், அப்படியே ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிக்க வேண்டியதான், ரைட். ஸோ இட் இஸ் அன் ப்ராப்ளம் பேஸ்ட் ஆன் de Broglie equation. Okay, thank you.